எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு துல்கர் சல்மான் அவருடைய நடிப்புல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிருக்கிற காந்தா படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படம் வந்து 1940, 50களில் நடக்கிற மாதிரி ஒரு பீரியட் பிக்சரா எடுத்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சமுத்திரக்கனி வந்து மிகப்பெரிய டைரக்டரா இருக்கிறாரு. அப்போ எந்த விதமான பின்புலமும் இல்லாத நாடகத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய துல்கரை கூப்பிட்டு தன்னுடைய படத்துல வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய நடிகராகவும் மாத்திடுறாரு. இப்போ துல்கர் வந்து நடிச்ச படங்கள்லாம் 1000 நாள் ஓடுற அளவுக்கு மிகப்பெரிய நடிகரா இருக்கிறாரு. அப்போ மறுபடி சமுத்திரக்கனி கூப்பிட்டு என் மனசுக்கு நெருக்கமான ஒரு கதை இருக்கு, அந்த கதையில நீ நடிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் நடிக்க வந்ததுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல 2 பேருக்கு இடையில கொஞ்சம் கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அது ஈகோ கிளாஷா பெருசா வெடிக்குது. வெடிச்சு 2 பேருக்குள்ள மோதலா மாறுது. இதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்த வந்து 2 விதமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டருக்கும், மிகப்பெரிய நடிகருக்கும் நடக்கிற ஒரு ஈகோ கிளாஷா ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும், செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கொலை நடந்துரும். அந்த கொலைய யாரு பண்ணது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகவும் இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. 2மே வேற வேற கான்ட்ராஸ்டான கதையா எடுத்திருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்றது துல்கர் சல்மான சொல்லலாம். முக்கியமா ஒரு சீக்வென்ஸ் எதுன்னா, அந்த மிரர் சீக்வென்ஸ்ல ஒண்ணு இருக்கும். 4 ஸ்டெப் நடந்து வந்து ஒரு 2 வசனம் பேசணும். இவ்வளவுதானே அப்படின்னு அசால்ட்டா கேட்பாரு துல்கரு. அதுக்கு சமுத்திரக்கனி வந்து 4 ஸ்டெப்புக்கும் 4 எக்ஸ்பிரஷன் சொல்லி இந்த மாரிலாம் நடிக்கணும்னு அப்படி நடிச்சு காமிச்சுட்டு போவாரு. அ துல்கருக்கு அந்த ஈகோ இருக்கிறனால, இவரு சொன்னத தாண்டி நான் பயங்கரமா பண்ணணும்னு நடிச்சு காமிப்பாரு. அந்த சீன்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. அடுத்து ஒன் மோர் டேக் கேட்கிற சீனு, 2 பேரும் வாயிலிருந்து ஒன் மோர் டேக் கேட்கிற சீனு, அந்த சீன்லாம் சூப்பரா இருந்துச்சு. அடுத்து வந்து கிளைமாக்ஸ் போர்ஷன்ல சூப்பராவே பண்ணியிருந்தாரு. அடுத்து ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்சு நடிக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் வந்து நம்ம சமுத்திரக்கனிட்ட விளக்கம் குடுக்குற சீன் ஒண்ணு வரும். ஆடியன்ஸ் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நான் வந்து ஆடியன்ஸ்க்காக என்னென்னலாம் பண்றேன், அதுக்கு அதோடைய தேவை என்னலாம் இருக்குன்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்ன விஷயம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து சமுத்திரக்கனி அவர் குடுத்த வசனங்கள், நடிப்பு எல்லாமே பிச்சு பெடல் எடுத்திருந்தாரு. முக்கியமா கட் சொன்னதுக்கு அப்புறம் என்னைக்குமே நடிக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லுவாரு. அது நல்லாவே இருந்துச்சு. 50, 60 வருஷம் கழிச்சுலாம் ஆடியன்ஸ் மாறுவாங்க. ஆனா நம்ம எடுத்த படம் கண்டிப்பா பேசும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து பேசா மொழியே அப்படிங்கிற ஒரு மெலடி சாங் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு பெரிய சப்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து ராணா வந்து முக்கிய கேரக்டரா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா பண்ணியிருந்தாரு. அதுவும் நல்லாவே இருந்துச்சு. படத்தோட கதையை ரொம்ப சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும். ஓரளவு அவுட்லைனா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். படம் 2.25 மணி நேரம் நெருக்கி ஓடுது. யூஏ 13+. எனக்கு கொடுத்த ரூ. 150க்கு எனக்கு துல்கரோட நடிப்பு பிடிக்கும். வித்தியாசமான ஸ்கிரிப்ட் தேடி நடிப்பாரு. அப்படிங்கிறனால எனக்கு படம் வந்து கனெக்ட் ஆச்சு. ஆஹா! ஓஹோ! அப்படிங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லாட்டாலும், எனக்கு ஓகேவான ஒரு படமா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. எந்த விதமான வல்கர் சீன்லாம் எதுவுமே இல்ல. விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோவ கவனிச்ச அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.